வணக்கம். 2024ஆம் ஆண்டு கடமைந்த புலமை பரிசில் பரீட்சை வினாக்களுக்கு இலகு வழியில் விடை காணும் விளக்கங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வினாத்தால் மிக கடினமானது. இதற்கு விடையளிப்பதே பிள்ளைகளுக்கு கடினம் என பலரும் கருதுகின்ற பட்சத்தில் நான் நீண்ட காலமாக கற்பித்து வருகின்ற அனுபவத்தை பொறுத்து 10 வயது பிள்ளைகளின் நுட்ப அறிவையும் அறிந்து இந்த வினா குழந்தைகளுக்கு கஷ்டமே இல்லை. எவருக்கென்றால் தொடர் பயிற்சியிலும், அதாவது நுண்ணறிவு பயிற்சிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தால் இவை அனைத்துமே கடந்த கால அரச பரீட்சை தாள்களை தழுவிய வினாக்கள் என்பது நீங்கள் காலக்கிரமத்தில் அறிந்து கொள்வீர்கள். சரி, நான் வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். 31வது வினா. ஒரு நிலையில் 12க்கு மேற்பட்ட பிள்ளைகள் நிற்கும் விதம் பின்வரும் ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ளது. இப்ப 12க்கு மேற்பட்ட என்றால் 13 இருக்கலாம், அல்லது அதுக்கு மேல உள்ள எந்த எண்ணாகவும் இருக்கலாம். நிச்சயமாக 12 அல்ல, அதுக்கு மேலே என்பதுதான் அந்த 12க்கு மேற்பட்ட என்ற வாக்கியத்தின் கருத்து. ஒரு பியில் காட்டியுள்ளவாறு அவர்கள் முதலாம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில், இப்ப எங்களுக்கு அந்த எண்ணிக்கை 13 தெரிஞ்சது, 13 அல்லது ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஒற்றை எண் தொடர்ல தான் நடு எண் வர முடியும். நடு எண் என்பது நடுவில் வந்தால் மற்ற பக்கம் இருபக்கமும் சமனாக இருக்கணும் என்றால் அந்த எண் ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். அப்போ ஒன்றில் 13, 15, 17 என்று ஏதோ ஒற்றை எண்ணாக இருக்கணும் அங்க இருக்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை என்பது எங்களுக்கு தெளிவாகிவிட்டது. இனி அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப எங்களுக்கு என்ன தெரிஞ்சது, இந்த ஒரு ஏஜில நிக்கிற பிள்ளைகள் 1, 2, 3 என்று நிற்கிறார்களாம். ஆனா திரும்ப சொல்லப்படுது ஒரு வீர அவர்கள் முதலாம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில். அப்ப இப்ப இதுல எண்ணிக்கை முதல் 12க்கு மேலே என்பதற்கு ஏயில காட்டிட்டு, பிறகு அடுத்த தகவல் தரப்படுகின்ற பியில முதல் என்கின்ற பிள்ளை நடுவில் நிற்கிறென்றால் அந்த எண் ஒற்றை எண் என்பதை நாங்கள் துணிந்து கொண்டோம். முதலாம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில் இரண்டாம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் இடது கை பக்கத்திலும் இடப்பக்கத்திலும். அப்ப நாங்கள் இந்த பிள்ளைகள் இந்த 2வது வீயில பார்க்கின்ற போதோ இந்த பிள்ளை எங்க நோக்கி நிற்கின்றது என்று நாங்கள் முன்னோக்கி அவரை வரைபோமாக இருந்தால், அதாவது இந்த கண்ணை இங்க போட்டு பாயை இங்க போட்டால் அந்த பிள்ளை முன்னோக்கி நின்றால் எல்லோரும் முன்னோக்கி நிற்பதாக நாங்கள் கருதி கொண்டு கேள்விக்கு விடை அணுகிறது இலகுவாக இருக்கும். இப்ப முதலாம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில் இரண்டாம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் இடப்பக்கத்திலும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கோ, இப்படி நாங்களே நின்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படி நிற்கின்ற போது, அதாவது வலது இடது என்று குறிப்போமா இருந்தால் இது வலது பக்கம், இது இடது பக்கம் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. அப்ப முதலாம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில் இரண்டாம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் இடப்பக்கத்திலும். அப்ப 2வது பிள்ளை இங்க நிக்குது இடப்பக்கத்திலும். 3ஆம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் வலப்பக்கத்திலும். 3ஆம் பிள்ளை இங்க நிக்குது. 4ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளையின் இடப்பக்கத்திலும். அப்ப 4ஆம் பிள்ளை இங்க நிக்குது என்றவாறு மாறி மாறி நிற்கின்றனர். அப்ப எங்களுக்கு தெரியுது இடப்பக்கம் 2, 4, அடுத்தது 5 இங்க வரும் வலப்பக்கம், 6 இங்க வரும், 7 இங்க வரும், 8 இங்க வரும், 9 இங்க வரும், 10 இங்க வரும், 11 இங்க வரும், 12 இங்க வரும், 13 இங்க வரும். 13 வரையில நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு இப்படி அணுக முடியும். அப்ப நாங்க அதுக்கு மேலே எழுத தேவையில்லை. இப்ப பார்த்தால் இதுல பாருங்கோ, முதலாம் பிள்ளை நடுவில் நிக்குது, இங்காலே 6 பிள்ளை இருக்குது, இங்கேயும் 6 பிள்ளை இருக்குது. இப்ப இது கேள்விக்கு வருவோம். இப்ப இதுக்கு கீழே கேள்வி, அவ்வாறு அவர்கள் நிற்கும் போது 10ஆம் பிள்ளையின் இரு பக்கங்களிலும் நிற்பவர்கள் யாவர் என்று கேட்கப்படுகின்றது.
அப்ப இங்க நாங்க 10ஆம் பிள்ளையை பார்த்தோமா இருந்தால் இவர்தான் 10ஆம் பிள்ளை. இவருடைய இரு பக்கம் நிற்பது வலது பக்கம் 8, இடது பக்கம் 12 இரட்டையன் என்றால் இந்த பக்கமெல்லாம் இரட்டையன், இந்த பக்கமெல்லாம் ஒன்றுக்கு பிறகு இங்கால எல்லாம் ஒற்றையன். அப்ப ஒன்று நடுவில் நிற்கிறார். அப்ப இதுல 10க்கு இருபக்கமும் நிற்கிறது 8ம் 10 இருபக்கம் நிற்கிறது 8ம் 12 என்ற மூன்றாவது விடை என்பது எங்களுக்கு மிக தெளிவாகின்றது. நன்று, அடுத்த வினாவிடை விளக்கத்தில் சந்திப்போம். அடுத்தது நான் இந்த வினாக்களை பார்க்கிற பெற்றோர்கள், பெரியவர்கள், மாணவர்களில் பெரியவர் தான் பார்ப்பார்கள், மாணவர்களை காட்டுவார்கள். அதான் முறையும். ஏன்னா 10 வயது பிள்ளைகிட்ட இப்படி எல்லாம் கொடுத்துட்டா நான் கட்டுப்பாடோடு ஒழுங்குபடுத்தி கொடுத்தா அது ஓகே, பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னா நவீன யுகத்தில நாங்கள் நவீன முறையில தான் கற்க வேண்டி இருக்கின்றது. இன்னும் திண்ணை கல்வி போய் பிறகு வகுப்பறை கல்வி வந்து மேசகரையில படிச்சு இப்ப வீடுகள்ல இருந்து படிக்கிற அளவுக்கு கல்வி முன்னேறி கொண்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் இல்லை இனிமேல் திண்ணை கல்விக்கு தான் போக போறோம் என்று நாங்க பின்னோக்கி போக முடியாது. அப்ப எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க முன்னேறி கொள்ளணும். மாணவர்கள்ட்ட கொடுக்க, சின்ன பிள்ளைகிட்ட கொடுக்க முதல் அதுக்குரிய கட்டுப்பாடுகளை அந்த போனில் அதுக்கு எல்லாம் இருக்கின்றத அதுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்தால் பிரச்சனை இல்லை. அப்படி கொடுத்து பிள்ளைகளை ஊக்குவியுங்கள், கண்காணியுங்கள். நிச்சயமாக. ஏனடா கத்தி எப்படி நல்லதையும் செய்து கெட்டதையும் செய்கிறோ அதே மாதிரி தான் இதுக்கும். நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும். அப்ப நாங்கள் பிள்ளைகளை கண்காணித்து கொண்டு இருக்கணும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி கொண்டு இருக்கணும். மற்றது இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்களா இருந்தால் அது கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து பல பேர் பார்த்து முன்னேற்றகரமாக இன்னும் நிறைய என்னால் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப பார்க்கிறவ நிச்சயமா லைக் பண்ணுங்க. இது நான் விளம்பரத்துக்காகவோ வர்த்தகமாகவோ கேட்கவில்லை, கல்வி சேவைக்காக கேட்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் இந்த முறையும் கேட்பதில்லை, இப்ப அதை இடையில நினைவுற்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி.